நீங்க எதெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இருசக்கர வாகனமா இருக்கலாம், 4 சக்கர வாகனமா இருக்கலாம், மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க, கோழி பண்ணை வச்சிருக்கீங்க, உங்க 2 வீலர் 4 வீலர் போர்ட்டிகோ பாத்ரூம் டேங்க் சோலார் பேனல் போர்டு வச்சிருந்தீங்க, அந்த பேனல் போர்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், 2 வீலர் வச்சிருக்கோம், இல்ல ஒரு லாரி வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் வெளியில போய் நம்ம வாட்டர் சர்வீஸ்க்காக நம்ம வந்து விடுவோம். இந்த செலவெல்லாம் நம்ம வந்து எப்படி குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது வீடியோவை ஆரம்பி லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ப்ரெஷர் வாஷர் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது சார் வந்து டீட்டெயிலா வந்து சொல்ல போறாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்க. எங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருங்க. பழையபாளையம் அப்படிங்கிறது வந்து ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 350 மீட்டரில் இருக்க அடுத்த ஜங்ஷன் தான் வந்து பழையபாளையம்னு சொல்லுவாங்க. ஸோ இறங்கினோடனே மெயின் ரோட்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கலெக்டரேட்டுக்கு 350 மீட்டருக்கு முன்னாடி இருக்கிறது தான் பழையபாளையம். ஸோ மெயின் ரோட்லேயே நம்ம இருக்கிறோம். சண்டே நமக்கு வந்து ஓப்பனிங் டே தான், ஒரு ஆஃப் டே இருக்கு. வர்றவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எவ்ரிடே மார்னிங் 9:30 ஈவினிங் 9:30 வரைக்கும் ஷாப் ஓப்பன்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறதோட ஒரு யூனிக்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து இது வந்து ப்ரெஷர் வாஷர் சம்மந்தமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே மல்டி பர்பஸாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனமாக இருக்கலாம், இல்லை 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய பாத்ரூமு, இல்லை உங்கள் டேங்க்கு, இந்த மாதிரி நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி என்னென்னலாம் வாஷ் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பொருள் வாங்கின பணத்தை அப்படியே மிச்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பாக இருக்கும். பட் இதெல்லாம் நடக்குமா? ஒரு நகை வாங்கினோம்னா அதை வேணால் அடமானம் வச்சா அதை கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கட்டணும் ஒழிய நமக்கு அதனால ஒரு பயன் இருக்கு. பட் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் தனக்கு உண்டான முழு பணத்தையும் உங்கள்கிட்ட சம்பாரிச்சு கொடுத்து அந்த பொருளாகவும் அப்படியே பத்திரமா உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ இது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம் தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். நீங்கள் எதையாவது கழுவணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, அது 2 சக்கர வாகனமாக இருக்கலாம், 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், இல்லை வந்து லாரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. விவசாயத்துக்கு மருந்து அடிக்கணும், இல்லை நான் வீடுகளில் போய் நான் வந்து வாஷ் பண்ணி கொடுக்கறது ஒரு தொழிலாக நான் வந்து பண்ணணும், நான் இந்த மாதிரி என்ன பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. ஒரு கல்ல 2 மாங்க 3 மாங்க 4 மாங்கன்னு சொல்லலாம். இதில் எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோ காசு மிச்சமும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, நம்மகிட்ட இருக்க இந்த ப்ரெஷர் வாஷர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக். இப்போ நான் வந்து ஒரு காரு, சாதாரண ஒரு சிடான் டைப் கார் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அந்த கார் நான் வெளியில் வாஷ் பண்ண போனேன்னா குறைந்தபட்சம் 400 to 500 ரூபாய் நம்ம வந்து வாஷ் பண்ண கொடுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துலேயே வாஷ் பண்ணிடும். பட் அந்த 20 நிமிஷம் நீங்கள் அங்கே உட்காந்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரும். ஒருவேளை உங்களால் முடியலன்னு சொல்லி நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அதுக்குள்ளே புழுதி வந்து மறுபடியும் நம்ம கார் மேலே அடிச்சிடும். நீங்கள் வர்ற வழியில் ஒரு சின்னதாக 4 தூத்தல் விழுந்தால் கூட நீங்கள் கொடுத்த 400 ரூபா வச்சுட்டு அதுக்காக வந்து மறுபடியும் நீங்கள் துடைப்பீங்க. ஸோ ஒரு முறைக்கு 400 ரூபா அப்படின்னு 20 முறை வாஷ் பண்ண 8000 ரூபாய் நமக்கு செலவாயிடுது. பட் ஒரு ப்ரெஷர் வாஷரை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் 200 தடவை கூட வாஷ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு மிச்சமாக. ஸோ வண்டி கழுவுறதுக்கு மட்டும்தான் நான் இந்த மிஷின் வாங்கணுமான கிடையவே கிடையாது. உங்கள் 2 வீலர் 4 வீலர் போர்ட்டிகோ பாத்ரூம் டேங்க்கு சோலார் பேனல் போர்டு வச்சுருந்தீங்க, அந்த பேனல் போர்டு சோலார் பேனல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சோலார் பேனல் போர்டு டேங்க்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை லேபரை விட்டு கழுவுனாலும் அவங்க சுத்தமாக செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் 60% ஏர் இருக்குது, 40% தண்ணி. ஸோ நீங்களே ஒரு ஃப்ரீயாக இருக்கல, யாராவது ஒருத்தர் உள்ளே இறக்கி இந்த கன்னை கொடுத்து அடிச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட் உள்ளே இருக்க பாசாங்க சரி எல்லாம் அலசி வந்து எடுத்துரும். அந்த மாதிரி டேங்க்கு கழுவுறதா இருந்தாலும் கழுவிக்கலாம். நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்கன்னா மாடு மேலே சின்ன உனி பூச்சிகள் மாதிரிலாம் இருக்கும். இது காற்றுல இருந்து அடிக்கிறதுனால நீங்கள் 2 பேர் வச்சு முந்தியில் இந்த வைக்கோல் வச்சு தேய்ச்சி தான் மாட்டை கழுவின்னு பண்ணுவாங்க. இதை வச்சு அடிச்சிங்கன்னா மாடு சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. எப்படின்னா அடித்தா ஒரு செங்கலை 2 துண்டா வெட்டுற மாதிரியும் இருக்குது, செடி மேலே அடித்தா பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கும் இருக்குது. நான் சொல்கிறது நல்லா அந்த வார்த்தையை ஃபீல் பண்ணி. பூ செடி மேலே அடிச்சிங்கன்னா பூ லேசாக ஆடும். ஆனால் அதே நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மாற்றி அடிச்சிங்கன்னா செங்கலை கூட 2 துண்டா வெட்டும். ஸோ இப்படி ப்ரெஷர் இருக்கிறனால நீங்கள் மாடுகள் ஒரு மாட்டோட மடிக்கு அடிக்கிறப்ப குறைவாகவும் வைடாக வச்சுக்கிட்டும் அதோட உடம்புல அடிக்கிற வேகமாகவும் இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறோம் அடிக்கிறீங்க. நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், பில்டிங் க்யூரிங்க்கு தண்ணி அடிக்கிறதுனால நீங்கள் க்யூரிங்க்கு தண்ணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மோட்ரு எல்லாமே இன்றைக்கி நாங்கள் நிறைய இடத்துல வீடியோ பார்க்குறேங்க, நிறைய இடத்துல வாங்குகிறோம். இது எப்படி நான் வந்து முறையான ஒரு நல்ல பொருளாக வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு பொதுப்படையாக சொன்னோம் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதை வந்து பார் பவுண்ட் ஃபார் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த ரியல் பார் உள்ளதை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மோட்டரை காட்டி இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 பார் 250 பார் 300 பார்
நல்லா தெரிஞ்சுங்க. 200 பாருக்கு மேலே போனால் அரசு அனுமதி வாங்கியிருக்கணும். ஏன்னா அடிச்சிங்கன்னா உடம்ப பொத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடும். அதுக்கு கவர்மெண்ட்டே பர்மிஷன் கிடையாது. 300 பார் 400 பார்லாம் சொல்லி விற்கிறதெல்லாம் அது கிடையாது. அதோட ஒரிஜினல் பார் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போது சொல்கிறதெல்லாம் ஒரிஜினல் பார் உண்மை. நானே சொன்னேனாலும் இதோட ஒரிஜினல் பார் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ஒரிஜினல் பார் என்னங்கிறது எங்களோட இடத்துல சோதிச்சு காட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்குண்டானது லைவ் டெமோவையும் நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு 2 வீலர்லேருந்து 500 லாரி கழுவுறதுக்கு உண்டான வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷினரிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 HP. ஸோ இது வந்து 3 HPயில் இருக்குது. 3 HPலேயே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே மேல் உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 HP. இதெல்லாம் வந்து ஒரு 5 லாரி 10 லாரி கழுவுறவங்களா இருந்துச்சுன்னா இதை வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஒரு 50 லாரி 100 லாரி கழுவுற இது வந்து தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது 12. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HPயில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 HPயில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ஸோ இப்போ நீங்கள் ட்ரஸ்டபுளாக ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மோட்டருக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்களும் அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ரெஷர் வாஷர் நம்ம 2000 ரூபாய் இருக்கட்டும், 4000, 10,000, 20,000 என்ன வேணாலும் வாங்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்குது, நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் நல்லா பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்கிறத தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுனா என்ன இருக்குமோ, உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காயில். இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக வேணும்னாலும் இந்த காயில் வந்து கிடைக்கும். இதில் காப்பர் காயில் கொடுக்குறோம். இதில் அலுமினிய காயில் கொடுக்குறவங்களுக்கு இருக்க, நம்ம கொடுக்குறது வந்து காப்பர் காயில். இந்த காப்பர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரேட்டிவ் லைஃப் வந்து நல்லா வர அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரில் பாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இதில் எந்த கயிறு கட்டி யூஸ் பண்ண இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டரில் வருது. நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணோம். ஸோ எந்த ரைட் சைடில் பாடி உடஞ்சிச்சா, லெஃப்ட் சைடில் பாடி உடஞ்சிச்சா, பாடி வேணால் தனியாக நீங்கள் வந்து பாடியை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் வேணும்னா ஆயில் டேங்க் வந்து தனியாகவே கிடைக்கிது உங்களுக்கு வந்து. ஸோ முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது சாதாரண ஸ்ப்ரிங்கு தான் உங்களுக்கு, இந்த கார் வாஷருக்குள்ளே வரக்கூடிய ஸ்ப்ரிங்கு தான். பட் இந்த ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே சுற்றினாலும் இந்த ஸ்ப்ரிங்கு கிடைக்காது. யாராவது ஒரு இம்போர்ட்டர் மூலமாக இந்த ஸ்ப்ரிங்கை வாங்கினால் மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா இது போன்ற ப்ரெஷர் வாஷர்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டர்ல மட்டும்தான் வருது. அப்ப நீங்க கஸ்டமைஸ் மேனுஃபேக்சர் சொன்னா நீங்க உங்க ஊர்ல சொந்தமா ஃபேக்டரி வச்சு தயாரிக்கணும். நம்ம ஃபேக்டரி வச்சு நாங்க இது எந்த ஊர்ல வந்து இதை வந்து மேபி இது வந்து கொரியாவில இருந்து வரதா இருக்கலாம், உங்களுக்கு ஜெர்மன்ல வரதா இருக்கலாம், சைனாவில் வருது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு டிராயிங்கை கொடுத்து இந்த மாதிரி தயாரிச்சு கொடுங்கன்னு சொல்றப்ப நாங்க ஸ்பேர்ஸா கொண்டு வந்து அசம்பிள் பண்றதும் சில விஷயங்களை அங்கேயே அசம்பிள் பண்ணி வாங்குற மாதிரி தான் பண்றோம். ஸோ அதனால தான் இவ்வளவு ஸ்பேர்ஸும். இப்ப நீங்க பார்த்து இந்த 12 HP இருக்கு இல்லைங்களா, பார்த்து இந்த 12 HPயோட இந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா தனியா இந்த மோட்டர் வந்து வருது. கிட்டத்தட்ட இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனி ஒரு பம்பு ஹெட் மட்டும் தனியா வந்துடும். ஓகே. ஸோ இந்த பம்பு ஹெட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 வகையான ஸ்பேர்ஸ். சாதாரணமா இந்த மாதிரி வாட்டர் சீல் ஆயில் சீல் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரெஷருக்கு நாம இங்கே டை பண்ணா கூட இந்த ப்ரெஷருக்கு உண்டான வாட்டர் சீலை நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வாட்டர் சீல் ஆயில் சீல்ங்கிறதுல இங்க நிறைய கிடைக்குது. ஏதோ ஒரு வாட்டர் சீலை போட்டு டிராப் பை டிராப் ஒரு டிராப் தண்ணி வெளியில ஒழுகினால் கூட அந்த மோட்டரை உங்களால ப்ராப்பரா பயன்படுத்த முடியாது. ஸோ நாங்க கொடுக்குற ஒரு ஒரு உத்தரவாதமான ஒரு விஷயம்னா 10 வருஷமானாலும் எங்ககிட்ட வாங்கின மோட்டரை யூஸ் அண்ட் த்ரோன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டோம். அப்படின்னா இப்ப மாடல் மாறிடுச்சு எங்கிட்ட ஸ்பேர்ஸ் இல்லைன்றதை நாங்க சொல்ல மாட்டோம். ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு 500 பீஸ் 1000 பீஸ் ஒன்னு கிடைக்கும். அப்படிங்கிறனால அதோட ஸ்பேர் ஒரு பீஸ் வாங்குற நீங்க அதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க உண்மையான பையர் தானா, செல்லர் தானா, இவங்க ஹோல்சேலர் தானா, மேனுஃபேக்சர் தானான்னு பாக்குறீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 2000 பீஸ் வரைக்கும் ஒவ்வொரு மாடலா நாங்க ஆர்டர் கொடுத்து வாங்குறப்ப அந்த பொருளை எவ்வளவு பாதுகாப்பும் குவாலிட்டியா எடுத்து அதை நம்ம சேல் பண்ணணுன்ற அக்கறை எங்களுக்கு இருக்குன்றது நீங்க கண்டிப்பா உணர முடியுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். முக்கியமா என்னன்னா நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரபோது அந்த மோட்டரை வந்து என்ன ப்ராப்ளம் டயக்னோசிஸ் பண்ண தெரிஞ்ச டெக்னீஷியனா இருக்கணும். ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் வந்து எங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால நீங்க வேற எங்க வெளியில மோட்டர் வாங்கியிருந்தீங்கனாலும் கூட கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய ஸ்பேரை மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க ப்ரெஷர் வாஷர் வேணும் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராலிங்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, என்ன கழுவணும், எது உண்மையான ப்ரெஷர், எவ்வளவு ப்ரெஷர் தான் சரி, எப்போ ஆயில் மாற்றணும், அடிக்கடி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்து அது எப்படி நீங்களே உங்க இடத்துல சரி பண்ணலாங்கிற எல்லா விவரத்தையும் உங்களுக்கு எங்களால் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா 19 வருஷம் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு 4 லட்சம் வாடிக்கையாளர் இருக்காங்கிறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பெருமையோட சொல்லிக்கிறேன்.
உங்களுக்கு வந்து எங்களுடைய சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது அல்ல ஒரு சவுத் இந்தியா முழுக்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து பேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சர்வீஸ் மூலமாகவும் சேல்ஸ் மூலமாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் வாஷர் வேணும், அது வந்து நல்ல ட்ரஸ்டபிளாக இருக்கும், லாங் லைஃப், டியூரபிலிட்டி, குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இவ்வளோ நேரமாக சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாஷரை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் டைம் நேரில் விசிட் பண்ணுங்க. லாரி வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டூ வீலர் கூட வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட நான் உங்கள் அக்பர்.